லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மரணித்து விடவும் துணிவோமே தவிர இனி பாஜகவுடன் இணைய மாட்டோம். நான் என்ன அவ்வளோ மட்டமான நபரா, அங்கிருந்து இங்கு இங்கிருந்து அங்கு செல்வதற்கு அப்படின்னு கேட்டவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். இப்போ மீண்டும் பாஜகவுடன் இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் திறப்பிற்கு பிறகு வட மாநிலங்களின் பாஜக அலை வீசுகிறது என்று சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியிலிருந்து கூட்டணிக்காக ஆள் பிடிக்கிறது. இது பாஜகவின் பலவீனத்தை காட்டுகிறதான்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கவுண்டமணி ஒரு இதில் சொல்லுவாங்க, என்னையா அது அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயமையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நிரூபித்து காட்டியிருக்கார் நிதிஷ்குமார். அவ்வளோதான். அரசியலில் யாரையுமே நேர்மையாக சொல்ல முடியாதுமா. எப்போ மாறுவாங்க எப்படி மாறுவாங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு அரசியலில் யாருமே நேர்மையாக கணக்கு போட முடியல. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி சொன்னதையே கடைப்பிடிக்கிறது ஒருத்தர் ஒரு அரசியல்வாதினால முழுக்க முழுக்க சாக்கடை தான் அது சொல்லப்போனால். இப்போ சேர் இருக்குது, சந்தனம் இருக்குது, ரெண்டுத்தையும் ஒன்றா பிசைஞ்சோம்னா என்ன ஆகும்? எந்த வாடை வரும்? சாக்கடை வாடை தான் அதிகமாக வரும், சந்தன வாடை வராது. அந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க பெரும்பாலும் செய்கிற தவறே இது தான். சொல்லும்போது கண்ணியமாக பேசிடுவாங்க, அதை கடைசி வரையிலும் நிலைநிறுத்த மாட்டாங்க. இது நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. அது நிதிஷ்குமார் ஒரு விதிவிலக்கு கிடையாது. எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான் சொல்லப்போனால். அதான் மோடி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினார். எதுக்காக பணத்தை கொடுத்து வாங்கினார்? ஒரு நாள் திறமை இருந்தால் கூப்பிட்டு அதை வச்சு பண்ணுங்க. இந்த கட்சிக்காரன் அந்த கூப்பிட்டு போய் போடணுங்கள. இப்போ எல்லா நமக்கு இப்போ என்ன இப்போ எம்பி எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. நமக்கு யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அதை பற்றியும் பேசுவாங்க. மக்களுக்கு ஓட்டு போட்டு அந்த தொகுதிக்கு என்ன ஒரு செய்யலாமா இப்போ கூட அதுக்கு அனுப்பியே பண்ண முடியாங்க. என்ன பணம் தான் என்ன வேணால் பண்ணலாம், விலையே வாங்கலாம், நாட்டே விலைக்கு வாங்கலாம். அப்போது நிதிஷ் அவர்கள் பாஜக காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாங்க, அது யாருமே நீனாலும் நானாங்க காசு கொண்டுகிட்டு நான் ஒரு 10 லட்சம் கொண்டு நீங்கள் என் பக்கம் வர முடியுங்களா? அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுக்க என் பக்கம் ஒரு வர மாட்டாராங்க. எல்லாமே பணம் தாங்க காணும். பணம் தான் என்னாலும் சாதிக்கலாங்க. பணம் தான் காணும். பணம் தான் பணமே இருந்துக்குங்க. நீங்கள் பணம் தான் காணும். இல்லை, ஆனால் அவர் நான் மரணிக்க கூட தயங்க மாட்டேன், ஆனால் பாஜகவோட இனிமேல் இணைய மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா நிதிஷ் அவர்கள்? எல்லாமே சொல்ல தான் நான் கூட தான் சொல்லுவேன் தான். நான் கூட தான் எல்லாம் இந்த எல்லாம் சொல்ல தான். எல்லாம் சொல்கிறது காணாதான். எல்லாமே சொன்னால் பணம் கட்ட எல்லாம் பண்ணுவான். பிஜேபிக்கு எந்த கட்சிக்காரும் கூப்பிட்டா போவான். பிஜேபி கூப்பிட்டாலும் போவாங்க, அதிமுக கூப்பிட்டாலும் போவாங்க, திமுக கொடுத்து போவாங்க. நாட்டில் அனைத்து கட்சிக்காரும் கூப்பிட்டாலும் போவாங்க. கூட்டணி இந்தியா கூட்டணி நல்ல கூட்டணியில் சேர்ந்தார். மறுபடியும் விலைக்கு போகிறாரு. அவருக்கு நேரம் சரியில்லை. அதுதான் இப்போ அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது விலைக்கு போகிறாருன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. அது அவர் நல்ல ஒரு அவங்க ஆரம்பித்த கூட்டணி வளமான கூட்டணி, அதை விட்டுட்டு கெழுட்டு போகிறாருன்னா அவருக்கு டைம் சரியில்லை. அது மறுபடியும் அதை அவர் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்ருக்காரு. அது இப்போ முன்னே இருந்தது போட்ட சட்டத்துக்கும் அவர் பேசுனதுக்கும் சூப்பராக இருந்தது. மறுபடியும் தேடி போகிறாருன்னா அது தானாக என்னமோ ஊர் நாட்டை சொல்லுவாங்களே, ஆழந்திரியாக காலை விட போகிறாரு. இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து அவங்க கூட்டணிக்கு ஒருத்தரையாக இழுக்கிறாங்க இல்லையா? இது பாஜகவோட பலவீனத்தை காட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏங்க, இது போன 5 ஆண்டுலேயே நினச்சிங்க, கோவால் நடந்து போச்சுங்க. ஜெயிச்சவங்களை விட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து தன்னை ஆட்சியில் இது வைக்கிறாங்க. இது உலக இருந்து விஷயம் தானே. இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லைங்க. இது அராஜக அரசியல் தாங்க. இது ஆளுங்க மக்கள் சேர்ந்து ஓட்டு போகிறாங்க, ஓட்டு போட ஜெயிக்கிறாங்க. உடனே அவங்க ஜெயிச்சவங்களை பார்த்து பணம் கொடுத்து வாங்கி இவங்க வச்சுக்கிறாங்க. இல்லைனா ஆளை விட்டு மிரட்டுறாங்க, அமலாத்துறையே விட்றாங்க. என்ன அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க பிஜேபியில் சேர்ந்துடுறாங்க. இல்லை, அது ஒரு அரசியல் நல்ல அரசியலுக்கான இது பயணம் கிடையாது. அது ஒரு அரசியல் அவர் இன்னும் ஒரு கீழ்த்தரத்துக்கு தான் கொண்டு போக முடிஞ்சு மேல் நோக்கி கொண்டு செல்லாது. அதுதான் என்னோட கருத்து. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் அவங்களோட அரசியல் காட்டம். இப்போ பணம் கூட வாங்கியிருக்கலாம் அவர். இப்போ அதே இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னவங்கலாம் பல பேர் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. அதேமாதிரி அந்த மாநிலத்தோட அரசியல் அந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அது இப்போதைக்கு அவருக்கு சாதகமாக போகலாம். அதனால் இப்போதைக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக பலவீனம் தான் மேடம். இது இந்தியா கூட்டணிங்கிறது மிகப்பெரிய கூட்டணி. இதில் பாஜக எது தான் இந்தியா கூட்டணியே. இந்தியா கூட்டணிங்கிறது பாஜக அந்த சனாதனத்தை எதுக்கணுங்கிறத இந்திய கூட்டணியோட கொள்கையே. சரிங்களா? அதனால் பாஜக அதில் உள்ள ஒருத்தன வாய்ப்பும் கிடையாது. அதை எதிர்த்து அரசியல் பண்ணுற இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பலம் தான். பாஜகவோட வேலை இதெல்லாம் பாஜக அதில் யார் முக்கியமான தலைவர்களோ, முக்கியமான அந்தந்த பீகாராக இருக்கட்டும், இல்லை சத்தீஸ்கராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அந்தமாதிரி அந்த சர்க்குலேஷனில் யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களோ, ஒரு அந்த பகுதியில் யார் மிக சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரதான் இப்போ பாஜகவோட வேலை. அந்த வேலையை தான் இப்போ பாஜக பார்த்துட்ருக்கு. இப்போ நிதிஷ்குமார் போனதுக்கும் இதுதான் காரணம். இது பலவீனம் தான். கண்டிப்பாக பலம் கிடையாது. இது அவங்களுக்கான பலம் இல்லை. இது இந்திய கட்சி கூட்டணிக்கு இது பலம் தான். அதுக்கு ஒரே காரணம் தான்,
பதவி, பணம். பணம் எங்கே இருக்குதோ அங்கே போய் சேர்ந்துக்கும். ஒரு மரம் வளருதுன்னா அது நீரோட எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த வேர் போய் சேருமா. அதே மாதிரி தான் இப்போ நீ சொன்ன அந்த பேர் நிதிஷ்குமாருங்கிறவர் எங்கே பணம் சாயுதோ, எங்கே அரசியல் பின்புலம் இருக்கோ, எங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கோ அங்கே போய் சேர்ந்துக்கிறாப்புல. அவ்வளோதான். இதே அந்த பிஜேபி கட்சியில் பணம் இல்லை, ஆள் சப்போர்ட்லாம் அங்கே போய் சேருவாரா? சேர மாட்டாரா? சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்கும். மரணம் வந்தால் கூட அந்த கட்சியில் போய் சேர மாட்டேன்னு சொன்ன பிறகு அது உண்மையாக இருக்கும். அங்கே பணம் காசு தராங்க, பதவி தராங்க, பொறுப்பு தராங்கன்னு சொன்னால் அங்கே போய் சேர்ந்துட்டாப்புல. அவ்வளோதான். அதான் ஒரே குணம் தாங்க. பணம் தாங்க. பணவி பதவி அவ்வளோதான். இது தரும் போது யாராலும் அங்கே போய் சேர்ந்தானே ஆகணும். அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் சொன்ன வார்த்தைக்கு நிலை நின்றுப்பார். நானும் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட ஒரு கீழ்த்தரமான மனுஷன் சொல்கிறதுக்காக தான் பணம் பதவி எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்துறாரு. சேர்ந்துட்டு நான் நல்லவன் சொல்லிக்கிறாரு. அப்போ இது நல்லவன் சொல்கிறவர் ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? ஒரு மரணம் வந்தால் கூட அந்த கட்சி சேர மாட்டேன்னா ஏன் சொல்லணும்? பணம் பதவி தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு இல்லையா, இந்த மாதிரி மரணிக்க கூட துணிவோமே தவிர இனி பாஜகவோட இணைய உதட்டோட தாம்மா அது பேசுகிறதெல்லாம், உள்ளத்தில் கிடையாது. இதெல்லாம் உதட்டிலே பேசுகிறது தான் எல்லாமே. யார் வேணாலும் பேசலாம். அது நீங்களும் பேசலாம், நான் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். இது அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் அவ்வளோ மட்டமான நபர் இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ சொன்னதுக்கு இப்போ மட்டமாக தானே நடந்துட்டு இருக்காரு. அவர் முதல்ல சொன்னாருன்னு சொல்கிறீங்க. அதாவது நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், போய் சேர மாட்டேன், நான் கண்ணியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் அப்புறம் ஏன் எப்படி மாறினார்? அப்போ அவர் வந்து சொல்வாக்கு தான், வார்த்தைக்கு தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து சொல்வாக்கு தான் செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. சொல்வாக்கு இழந்துட்டும் எவனாக இருந்தாலும் அவன் பெரிய மனுஷனாக இருக்க முடியாது. கடைசி வரலையும் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவனுங்கள லைஃப் இது தான். மாறி மாறி பேசுகிறது தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே இது தாம்மா. நேர்மையான வாழ்க்கையெல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்க, ஆனால் சொன்னதை செஞ்சாங்க. இப்போ இருக்கிற அரசியல்லாம் வந்து அப்படி கிடையாதுமா. எல்லாமே காசுக்கு விலை போயிடுச்சு, பணத்துக்கு விலை போயிட்டாங்க எல்லாருமே. ஆமாம். அது இப்போ ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறமா வந்துட்டு வட மாநிலங்கள்லாம் வந்து பாஜகவோட அலை வந்து வீசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி எல்லாம் இல்லை மேடம். அதான் இது வந்து ஜனநாயக நாடு மேடம். இங்கே வந்து முஸ்லீம் மசூதி இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம், இந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணி அயோத்தி கோயில் கட்டுறீங்கன்னா இதே மசூதி கட்டுவீங்களா? சர்ச் கட்டுவீங்களா? இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக தான். கடைசியில் மோடியாலேயே போய் கருவறையில் உள்ளே நிற்க முடிஞ்சா பார்த்தீங்களா? அப்படியே வெளியில் தானே வந்தார். அதான் பார்ப்பனவனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அது வந்து தேவையில்லாத ஒரு இதுதான். அயோத்தி கோயிலுங்கிறது வந்து அது நாட்டில் எப்பயோ வனவாசம் போனவன் வந்து இன்றைக்கி நீ வந்து கோயில் கட்டி கும்பிட்ற அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒரு இதுதான், அன்னெசரி. நம்ம பாஜக நடைமுறை இதுவே அதுதான். அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தராக இப்போ பணத்தை கொடுத்து இழுத்துருவாங்க. யாரையுமே வந்து தானாக சேர்கிற கூட்டம் அதில் கிடையவே கிடையாது. எல்லாமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய கூட்டம் தான். அதனால் வந்து தானாக சேர்றவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதில். ஆமாம், எல்லாமே அதுதாங்க உண்மை. நடைமுறைக்கு உள்ளது அதுதான். பழம் தின்னாத குரங்கு நாட்டில் இருக்கா? இல்லை. அதனால் இதெல்லாம் நடக்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான். கட்சி ரீதியாக சொல்ல போனாக்கா, பொதுவாக சொல்ல போனாக்கா, நேர்மையான அரசியலெல்லாம் இப்போ இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் கட்சி ரீதியாக பார்க்கும்போது யாருமே சொல்லும்போது ஒன்று, செய்யும்போது ஒன்று தான். கடைசி வரையிலும் காப்பாற்றுறவங்க ஒருத்தரும் கிடையாது. அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இப்போ கிடையவே கிடையாது. ராமர் கோயில் திறந்திருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து வட மாநிலங்களில் பாஜகவோட அலை வந்துட்டு வீசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில பேர் வந்து சிலையே காணுன்னு சொல்கிறாங்க, சிலைக்கு உருவாகணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலை வந்து உருவாகிற நாமளே ஒரு சிலை கல் வச்சு செதுக்கி அந்த இடத்துல கோயில் கல் சிலை வச்சா தான் சிலை இதுதாங்க. சாமி வந்து தானாலும் கண்ணாலும் வரல, ஒரு மனுஷன் உருவாக்குதான் சிலை. அந்த இடத்துல ராமர் கோயில் வந்து பாரு அந்த இடத்துல இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை தானாகவே வந்து முளைஞ்சி வந்து இது எப்படிங்க தானாக வரும்? ஒரு சிலையை இப்போ இந்த இடத்துல ஒரு செங்கல் இந்த இடத்துல வைக்கிறேன், நானே நட்டு வச்சு இந்த இடத்துல ஒரு சிலை வச்சு கோயில் உருவாக அது நாமளாக தான் உருவாகினா தான் கோயில் தானாலாம் உருவாகாது. எல்லாமே மக்களை பார்த்தா செய்யுது. அதான் இப்போ ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறமா வந்துட்டு வட மாநிலங்களில் பாஜகவோட அலை வீசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து அவங்க கூட்டணிக்கு வந்து ஆள் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்த்தாலும் அவர் எப்படி பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பார்த்தாலும் நாங்கள் ஒரு முடிவோட இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறமா வந்து இப்போ பாஜகவுடைய அலை வந்து வட மாநிலங்களில் வீசுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஜென்ரலாக வந்து பொதுவாக ஒரு கோவில் திறக்கிறாங்கன்னு சொன்னால் சாமியை வந்து எல்லாருமே வணங்குவாங்க. மனுஷன்தான் எனக்கு இந்த கடவுள் வேணாம் அந்த கடவுள் வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் கடவுள் வந்து ஒதுக்குறது இல்லை. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அலை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கடவுளில் வந்து எல்லாருமே சாதாரணமாக போகிறவங்க கூட கையெடுத்து கும்பிட்டு தான் போவான். அந்த ஒரு ரீதியாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது.
ராமர் கோயில் திறந்ததுக்காக வேண்டி நமக்கு உலக மாற்றம் வந்துட போகிறது கிடையாது, எதுவும் மாறிட போகிறது கிடையாது. அப்போ ராமர் கோயில் திறப்புனால ஒன்றும் பாஜக மீது அலை வீசலன்ற அதெல்லாம் அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இவர் இருந்தாலும் அந்த ராமர் கோயிலை திறக்க தான் போகிறாங்க. மோடிக்கு பிறகு வேறு யாருனா வந்தாங்களோ அந்த ராமர் கோயில் ராமருக்குன்னு திறக்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது அது திறந்துருக்காங்க. இவ்வளோ காலம் போராட்டத்துக்கு பிறகு திறந்துருக்குறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கு தான் அந்த ராமர் கோயிலில் திறந்துருக்குறாங்க. அதில் வந்து பிளவுபடுத்தணும்னு சொல்லி நினச்சா அது வந்து வன்முறையை தூண்டி விடுற மாதிரி அது. அதனால் ராமர் கோயிலில் திறந்ததுக்காக வந்து எந்த வித சர்ச்சையும் கிடையாது. அது நேர்மையாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். அதுக்காக அவங்களுக்கு அலை மாறி போச்சு, அவங்க லெவல் மாறி போச்சுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் மனசில் என்ன உதயமாகுதோ அதுதான் கடைசி வரலையும் எந்த தலைவர் இருந்தாலும்.